அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்கள் என்ன காணொளி பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்றைக்கு டின் மீல்ல இன்றைக்கு நான் குழம்பு வச்சு உங்களுக்கு சமைச்சு காட்ட போறேன். அதை தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. அதோட எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அப்படி டின் மீல்ல குழம்பு வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் டின் மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். இப்போ இனி நாங்கள் சமைக்க போகிறோம். இப்போ நாங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். கறிவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தேங்காய் பாலுக்குள்ளே புளி ஊற வச்சிருக்கிறேன். என்ன டின்பீஸ் கறிக்கு புளி கூடுதலாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழத்தை சின்ன சின்ன துண்டுகளா வெட்டி வச்சிருக்கிறேன். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா இங்கால சின்மீன் எல்லாம் உடைச்சு அதுக்குள்ள இந்த தண்ணி எல்லாம் வெளியில அகற்றிட்டு மீனை மட்டும் வச்சிருக்கிறேன். ஏன் தண்ணி ஊத்தினீங்க? தண்ணியோடையும் சமைக்கலாம். நாங்க தண்ணி விட்டு சமைக்கிறேன். இப்படி சமைச்சாதான் இன்னும் டேஸ்டா இருக்கும். தண்ணி எல்லாம் கொஞ்சம் வெடுக்கு கூடுதலா இருக்கும். அப்ப நாங்க அந்த தண்ணியை அகற்றிட்டு மீன்ல தான் சமைக்க போறோம். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு, தூள், உள்ளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். அதோட முக்கியமானது பெருஞ்சீரகம், உள்ளி எல்லாம் வச்சிருக்கிறோம். நாங்க சமைக்க போறோம். வாங்க எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் அடுப்பெல்லாம் மூட்டியாச்சு. அடுப்பு நல்லா எரியுது. இப்போ நாங்கள் சட்டியை வைப்போம். இன்றைக்கு இந்த குட்டி மண் சட்டியில தான் மீன் டின்கள் சமைச்சு காட்ட போறேன். அது நான் ஃபர்ஸ்ட் டைமா இந்த மீன் டின்கள் இன்றைக்கு தான் சமைக்க போறேன். எப்படி வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சட்டி கொஞ்சம் காயட்டும். இப்போ நாங்கள் வெங்காயம், பச்சை மிளகாய் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விடுவோம். எண்ணெய் கொதிக்கட்டும். சரி, இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டு நாங்க வெட்டி வச்சுக்க சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் போடுவோம். அதோட கொஞ்சம் பெருஞ்சீரகம். டின்பீஸுக்கு வெந்தயம் போட தேவையில்லை. போட்டு சமைக்கிறதோ தெரியாது. நாங்க போடுற இல்லை. நாங்க பெருஞ்சீரகம் மட்டும்தான் போட்டுருக்கோம். கறிவேப்பிலை இவ்வளவு போடலாம். நல்ல வாசமா இருக்கு. நல்ல வடிவா கலந்து விடுவோம். வெங்காயம் நல்லா பொரியணும். சின்ன வெங்காயம் தானே, நல்ல வாசமா இருக்கு. கறிக்கு டேஸ்டா கொடுக்கறது சின்ன வெங்காயம் தான். நாங்க சில நேரம் என்னங்கட இலவுக்காண்டி பக்கண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி போடுறது. ஆனா சின்ன வெங்காயம் தான் என்ன டேஸ்ட். நல்லா பொரியட்டும் வெங்காயம். இப்ப நான் பாலுக்குள்ள தேங்காய் தலைப்பால் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுக்குள்ள புளி ஊற வச்சேன்னா அதை கரைச்சி வைப்பேன். புளி கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் டேஸ்டா இருக்கும். தின்மீன் கறிக்கு புளி கொஞ்சம் தூக்கலா இருந்தா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். என்ன பொரியல் என்ன பொரியணும் வெங்காயம். இப்ப வெங்காயம் நல்லா பொரிஞ்சிட்டு நாங்கள் இப்ப சின்ன சின்ன வட்டி வச்ச தக்காளி பழத்தை போடுவோம். கொஞ்சம் நீட்டா வட்டி போட்டா என்னன்னா அந்த தக்காளி பழம் தோல் நீட்டா இருக்கும். சின்ன சின்ன போட்டா அந்த தக்காளி பழம் கரைஞ்சி நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காண்டி தான் சின்ன சின்ன வட்டி வச்சிருக்கிறேன். இதை பேஸ்டா அரைச்சிட்டு மூத்தலாம். அப்படி ஊத்தினாலும் டேஸ்டா தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு. நான் சின்ன சின்ன வட்டி வச்சுக்கிறேன். இப்ப நல்ல வடிவா கலந்துது. இந்த தக்காளி பழம் நல்லா வதங்கணும். வதங்கினா அப்புறம் நாங்க பால் விடுவோம். நல்லா வதங்கணும். இல்லாட்டி முழுசா இருக்கும் தக்காளி பழம். ஒரு துண்டு வெட்டு போடாம இருக்கு. சரியா? பிரச்சனை இல்லை. வதங்கி
இந்த நல்லா வதங்கட்டும் தக்காளி பழம். இப்ப வந்து தக்காளி பழம் நல்லா வதங்கி கொண்டு இருக்கு. ஒரு நாங்க மூடி விடுவோம். மூடி விட்டா பக்கத்து வந்து வதங்கிடும். அதுக்காண்டி மூடி விடுவோம். சட்டி சின்ன மூடி வேறுசு அது பிரச்சனை இல்லை. அது நல்லா தானே இருக்கு. சட்டி வந்து சமைச்சு சமைச்சு கரியா போடுது. மூடி வந்து புதுசா இருக்கு. சரி இப்ப நாங்க திறந்து பாப்போம். வதங்கிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும். எனக்கு தக்காளி பழம் தண்ணி விடும் தானே, கொஞ்சம் தண்ணி விடுது. அப்ப இன்னும் கொஞ்சம் வதங்கணும். வதங்கட்டு திறந்து பாப்போம். வதங்கிட்டு வந்து மசிச்சு விடுவோமே. என்ன எப்படி அது உடையா அதுக்கு ஏற்ற மாதிரிதான் மண் சட்டி செய்திருப்பாங்க தெரியுமா. நாங்க இப்படி வச்சு மசிப்போம் வந்து தெரியும் தானே. நாங்க எப்படி சமைப்போம். மண் சட்டி உடையும் மட்டும் நல்ல வடிவாவே இருக்கும் தெரியுமா. வதங்கிட்டு தக்காளி பழம் இன்னும் கொஞ்சம் வதங்கணும் போல இருக்கு. என்ன சொட்டு வதங்கணும். இந்த முழுசு முழுசா இருக்கே இன்னும் கொஞ்சம் வதங்கணும். நல்லா வதங்கினா தான் டேஸ்டியா இருக்கும் கறி. ஓகே தக்காளி பழம் நல்லா வதங்கிட்டுது. வெப்பம் எப்படி வதங்கி இருக்கு. இப்படித்தான் நல்லா வதங்கணும் தக்காளி பழம். பாத்தீங்களா இதற்கு அப்படி மசிச்சு விட்டா சரி. நல்லா இப்படி தக்காளி பழத்துல காஜைக்குள்ள நல்ல தடிப்பாவும் இருக்கு. தடிப்பா இருக்கும் அதே நாங்க அரைச்சி ஊத்தி இருந்தா என்ன டேஸ்டா இருக்கு. அரைச்சி ஊத்தையில பரவாயில்ல நல்லா தானே இருக்கு. நல்லா வதங்கி அரைச்சி ஊத்துவோம். இப்ப நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் தேங்காய் பால். இந்த புளி அரைச்ச தேங்காய் பாலை விட போறேன். புளி வந்து அடியில இருக்குதான் இருக்கட்டும். நாங்க வந்து புளி காணாட்டிக்கு விடுவோம். ஏற்கனவே தக்காளி பழம் போட்டுருக்கோம் தானே. இப்ப புளி வந்து கணக்க விட இல்லாது. ஏற்கனவே புளி கொஞ்சம் கிடாக்கு. நாங்க தேங்காய் பாலும் புளியும் விட்டாச்சு. இனி நாங்க வந்து உப்பு போட போறோம். தேவையான அளவு கல் உப்பு. அதோட வந்து மிளகாய் தூள். இயற்கையில் இது வாலி வாலி. இப்ப நாங்க போடுவோம் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டாச்சு. இப்ப நல்ல வடிவால் கலந்து விடுவோம். அப்பதான் இந்த தூள் வந்து அவியும். இல்லாம இருக்கும் தூள். ஓ அதுக்காண்டிதான் வேலைக்கு தூள் பால் எல்லாம் விட்டு உப்பு எல்லாம் பாத்தீங்களா. தக்காளி பழம் போட்டா குழம்பு வந்து தடிக்கும். அந்த மாதிரி இருக்கு. இப்ப வந்து குழம்பு கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கட்டும். மீனை போட சரி. இப்ப குழம்பு நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும் நல்லா குழம்பு. ஏன் நாங்க மீனை போடலன்னு சொன்னா மீன் போட்டா கரைஞ்சிடும் பக்கண்டு. அதுக்காண்டித்தான் குழம்பை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு தான் டின் பீஸை நாங்க போட போறோம். பச்சையா இருக்கும். இதை வந்து பச்சையாவே சம்பல் போட்டு பானும் சாப்பிட நல்லா இருக்கும். பானோட டின் மீன் சம்பளம் சூப்பர். போதும். இப்ப மழை காலம் வந்தபடியே இப்ப மழை வரும். இப்ப மழை வராதுன்னு ஒண்ணுமே தெரியாது. திடீரென்று வெயில் இருக்கிற மாதிரி இருக்கும். திடீரென்று மப்பு போட்டு கொண்டு வருது. இப்ப பாத்தீங்கன்னா வெயில் இருக்குது. இப்ப மப்பு போட்டு கொண்டு வருது. சமைக்கு மட்டும் மழை வராமல் இருந்தா சந்தோஷம். கறி வந்து நல்ல வடிவா கொதிக்குது. இந்த தூள் தான் அடங்கணும். இந்த தூள் வைக்க இருக்குல்ல அது அடங்கினா சரி. தூள்லாம் நல்லா அவியும். இல்லாட்டி தூள் வடுக்காதான் இருக்கு. தூள் எல்லாம் காணும் நல்ல வடிவா. இன்றைக்குதான் நீங்கள் தூள் காணக்கூடிய மாதிரி போட்டுருக்கீங்க. இல்லையா ரெண்டாம் தரம் போடுறது மலமையில. உப்பு புளி காணுமோன்னு சொல்லி பாப்போம். எல்லாம் காணும் உப்பு புளி. இன்றைய தான் நான் போட்டதுல உப்பு புளி எல்லாம் கணக்கா இருக்கு. சில நேரம் கூடும் குறையும் பிரச்சனை. ஒரு நேரம் கூடையில சில நேரம் குறைஞ்சிருக்கிறது. அதான் இன்றைக்கு வந்து நல்லா இருக்கு. இப்ப வந்து நாங்க டின் பீஸ
போடுவான். மீன் எடுத்து குழம்புக்குள்ள போடுவான். நல்லா கொதிச்சிட்டு குழம்பு போடுவான். இந்த கொதிக்குது பாருங்க, இவ்வளவு தடிப்பா இருக்கு. நீங்க ஓ அந்த மாதிரி இப்படியே பானோட தொட்டு சாப்பிட்டா டேஸ்டா இருக்கும். நல்ல அந்த மாதிரி இருக்கும். ஒன்றும் போடுறது தக்காளி பழம் போட்டதான். தக்காளி பழத்துல குழம்பு வைக்கிறாங்க. தக்காளி பழம் குழம்பு நல்ல புளிப்பா இருக்கும். வால்மொழி இது வந்து உடம்பு நடுத்துண்டு நடுத்துண்டு. இது கொஞ்சம் கரைஞ்சிட்டுது. சரி 4 துண்டு மீன் இருக்கு போல நான் ஒரு 10 பீஸ்க்கு. சரி இது வந்து கொதிக்கட்டு. சரியா கொதிக்கட்டும். ஓகே வேலை போட்டு கிண்ட கூடாது. ஏன்னா சொன்னா கரைஞ்சி போயிடும். கரைஞ்சிடும். அப்படியே வத்த விடணும். இப்ப வந்து குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டுது. இப்படி இருக்கு மீன் குழம்பு. ஓ கிண்ட கூடாது. அது கரைஞ்சிட்டு தான் ஏற்கனவே போட்டு கிண்டினோம்னா கரைஞ்சி போயிடும். இது வந்து நான் முதல் தடவை தான் சமைக்கிறேன். அம்மா வந்து சமைச்சிருக்கா டின் மீன்ங்கிற விட பெரும்பாலும் டின் மீன் கறி வந்து சமைக்கிறே இல்லை. இன்றைக்கு நான் வந்து முதல் தடவையா வந்து சமைச்சிருக்கிறேன் டின் மீன். நல்ல வாசமா இருக்குது. இன்னும் ஒரு பொருள் போடணும். இன்னும் ஒரு பொருள் போட்டா சரி. குழம்பு டன். என்ன வத்தணும் தெரியுமா? நல்லா வத்தணும். சட்டியோட வத்தணும். அப்பதான் டேஸ்ட். அப்படி முறி எப்படி இருக்குன்னு டேஸ்டா இருக்கு. நல்லா வத்தட்டு மூடி விடுவோம். என்ன கொஞ்ச நேரம் கொஞ்சம் மூடி விடுவோம். அப்பதான் மீன் வந்து நல்லா அவியும். ஓகே அதுக்கு முதல் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால், அங்கால மீன் வந்து அவியுது, குழம்பு ரெடி ஆகுது. இங்கால வந்து உள்ளி இடிக்க போறேன். உள்ளி வந்து எப்பவுமே இடிச்சு மீன் குழம்பு வத்துற டைம்ல போட்டா தான் அந்த கறிக்கே வந்து டேஸ்டா கொடுக்கும். இப்ப நாங்க உள்ளியை போட்டு வதக்கினா அந்த வாசம் வந்து அவ்வளவா இருக்காது. இடிச்சு போட்டா தான் நல்ல டேஸ்டா இருக்கும். அதுக்காண்டி இப்ப நான் உள்ளி இடிக்கிறேன். விழுந்துட்டு மீன் குழம்புக்கு உள்ளி போட்டு சமைச்சாதான் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். அது வந்து உள்ளி என்ன செய்யணும்னா தோலோட தான் இடிச்சு போடணும். கழுவிட்டு தோலோட வந்து இடிச்சு போடணும். தோல் மீன் கறிக்கும் பானுக்கும் வந்து வேற லெவல்ல இருக்குமேன்னு சொன்னா நான் இது சாப்பிட்டுக்கிறேன். ஏற்கனவே நாங்கள் முகாமில் இருக்கேக்க வந்து இந்த டின்மீன் கறி தான் நாங்க கூடுதலா சாப்பிட்ட கறி வந்து டின்மீன் என்ன சொன்னா அங்க இருக்கேக்க எங்களுக்கு வந்து நிறைய டின்மீன் எல்லாம் தெரியும். அதை தான் நாங்க கூடுதலா சமைச்சு சாப்பிட்டுருக்கோம். அதுக்கு பிறகு நான் இப்பதான் வீட்டை சமைச்சிருக்கிறேன். அம்மா சமைச்சிருக்கிற வழியா நான் வந்து ஒரு நாள் சமைக்கல. ரெண்டு தான் நான் வீட்டையே சமைச்சிருக்கிறேன். பாப்போம் குழம்பு சரியா குழம்பு வந்து வத்திட்டு வந்து பாப்போம் எப்படி இருக்குங்க. இன்னும் வத்தணும். கொஞ்சம் உள்ளிய சேர்ப்பேன். சரியா நாங்க உள்ளிய சேர்ப்போம். இடிச்ச உள்ளி இல்ல பேஸ்டா இடிக்கணும். மிக்சியில டைரக்டா விட இடிச்சா தான் டேஸ்ட் அதிகம். இப்ப நாங்க இப்படியே மூடி விடுவோம். ஓகே அப்படி இருக்கு. மூக்கத்துல இருக்குதா என்ன தூக்கலா இருக்கும். டின்மீன் கறி ரெடியோன்னு பாப்போம் இருக்கா. வாவ் அந்த மாதிரி ரெடியானே கிண்ட கூடாது. சைட்டால விட்ட சரி. டின் பீஸ் கறி ரெடி. ஓகே இப்போ வந்து நான் டின் மீன்ல சூப்பரா வந்து நல்ல ஒரு வத்தல் குழம்பு கொண்டு வச்சிருக்கிறேன். அதை வந்து இப்போ நான் சாப்பிட போறதில்லை. இவர் தான் இப்போ சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறேன். ஓகே நாங்கள் இப்போ குழம்பு முதல் இறக்குவோம். மீன் சொன்னா கீழே வந்து மீன் வந்து ஒட்டிடும். நெருப்பு பிடிக்க என்ன ஒட்டிடும். நாங்கள் இப்போ இறக்குவோம். வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்க கறி சும்மா எண்ணெய் படந்து சூப்பரா இருக்குது.
தேங்காய் இந்த தலைப்பால் அதோட எண்ணெயில தாளிச்சது எப்படி இருக்கு வாசம் வேற லெவல். பாத்தீங்களா அடுப்பை விட்டு இறக்கி கூட கறி வந்து கொதித்து கொண்டிருக்கு. அதெல்லாம் மண் சட்டியில கொஞ்சம் குழம்பு வச்சு கொண்டே இறக்கணும், இல்லாட்டிக்கு எல்லா குழம்பையும் மண் சட்டி இழுத்துடும். எப்படி இருக்கு கறி? அந்த மாதிரி நல்ல வாசம் வருதா? நல்ல வாசமாவும் அப்படி மீன் எல்லாம் அப்படி சரி இது பாத்தீங்கன்னா அப்ப என்ன செய்ய போறீங்க? சாப்பிட போறீங்க? நான் இப்ப சாப்பிட போறேன். சரி சாப்பிட்டு எப்படின்னு சொல்லி ரிவ்யூ என்ன சொல்லுங்க. சரி எப்படி இருக்கு கறியாண்டு? மூடி வைப்பேன். ஓகே, இப்போ ரூவி வந்து கறி சமைச்சிட்டா, மீன் கறி. இப்போ நான் இந்த கறியோட நான் வந்து இப்போ சோறு போட்டு சாப்பிட போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லி அதுவும் சோறும் பச்சரிசி சோறு நல்லா அவிஞ்சு நல்லா குழஞ்சிட்டு நல்லா கொஞ்சம் குளியல் பருவமாக இருந்தால் தான் அந்த மீன் பீஸ் கறிக்கு சும்மா டேஸ்டாக இருக்கு. ஓகே, நான் இப்போ சோறை போட்டு சாப்பிட்டு பார்ப்போம். சுட சுட சோறு, சுட சுட சோறும் சுட சுட சின் பீஸ் கறி, மீன் கறியும். ஓகே, இது கறி அந்த மாதிரி இருக்குது. இப்போ நாம் வந்து போட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறேன். குழம்பா விட்டு சாப்பிட்டு பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்போ தான் தக்காளி பழத்தின் டேஸ்ட் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இருக்குன்னு நிற்கிறேன். வாசமே தூக்கலாக இருக்குது, வேறு லெவலாக இருக்குது. மீனை போட்டு சாப்பிடுங்க. மீன் வந்து காணும். ரெண்டு துண்டு மீன் மூடி விடுங்க. இல்லையா என்ன சொன்னால் மழை காலம் இல்லையா, அதை விட வெடுக்கு இதுகளுக்கு வந்து இல்லையான் வந்து வெறும் அகப்பையை வச்சு மூடுங்க. சரி ஓகே, இப்போ நான் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறேன். பூவி சமைச்ச மீன் கறி எப்படி இருக்குது, வேறு லெவலாக இருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. என்ன ஒருக்கா சாப்பிட அந்த மாதிரி இருக்குன்றீங்க, சும்மா சொல்றீங்களோ? சரி, சூடாக இருக்கு, அதுதான் பிரச்சனை. மீன் பிரச்சனை சுடத்து வச்சு சாப்பிட்றேன். மீனை சாப்பிட பார்த்தா தான் தெரியும் உப்பு புளியெல்லாம் அப்படி இருக்கு. புளி வந்து நல்ல வடிவாக காணும். தக்காளி பழம் போட்டதானே, தக்காளி பழம் போட்டது தானே, அதால் வந்து நல்ல புளிப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, நல்ல சுவையாக இருக்குது. அதோட மீனும் வந்து எல்லாம் மீனில் வந்து புளி உப்பு எல்லாம் ஊறி அந்த மாதிரி வேறு லெவலாக இருக்குது. ஓ, சொல்ல தேவையில்லை. சோறால ஆவி பறக்குது. இதுக்கு இப்போ பான் வாங்கி தொட்டு சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி இருக்கும், வேறு லெவலில் அந்த மாதிரி இருக்கும். நான் சில விட நைட்டுக்கு பான் பண்ணி சாப்பிட்டுருவேன். வேறு லெவலாக இருக்குது. மீன் குழம்பை விட மீனில் சம்பல் போட்டாலும் டேஸ்டாக இருக்கும். வேணும் இல்லை பச்சை மிளகாயெல்லாம் உண்டனை போட்டு ஒரு நாளைக்கு தேசி புளி போட்டு, அது ரொட்டி பானுக்கு தான் டேஸ்ட். ஓகே, நான் இப்போ சாப்பிட போகிறேன். ஓகே, நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிப்போமே என்ன? ஓகே, இதோட நாங்கள் இந்த காணொலியை முடிச்சு கொட்டுறோம். இன்னும் ஒரு சமையல் காணொலியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்களோட சேனலில் யாராவது முதல் தடவையாக பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு பாய்.